श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्कीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति மங்களசூத்திரதாம். ஆழ்வானுடைய திவிகுண்டஸ்தவத்துல இன்றைய தினம் 101வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். நிர்பந்த ஏஷ யஜிதே யதசேஷ வைத சம்சேவினோ வரதரட்சதி நேதராம் ஸ்வம் தர்ஹி த்வமேவ மயி சக்த்யதிகாரவாஞ்சாः பிரத்யூஹ சாந்திமிதரச்ச விதேஹி விஸ்வம். இதுக்கு முன்ன ஆழ்வான் சாதிச்ச கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் எல்லாம் பண்ணி எம்பெருமான அடைபவர்களாக இருந்தாலும் கூட அவளும் அங்கப்பிரபத்தி பண்ணி ஆகணும். அந்த பக்தி யோகம் குறைவர நிறைவேறுவதற்காக சரணாகதி பண்ணணும். அந்த சரணாகதி பண்ணாதான் அவளுக்கும் மோட்சம்னு சொல்லி சொன்னேன். இங்க சுதந்திர பிரபத்தின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபத்தி மோட்சார்த்த பிரபத்தியன் துவாம் அந்தரேன நகதஞ்சன சக்கியமாப்தும். இந்த சரணாகதின்றது பண்ணாமல் ஒன்ன ஒரு பொழுதும் அடைய முடியாதுன்றது இது ஒரு சத்தியமான விஷயம். பிரபன்னாத் அந்நேஷாம் நதிசதி முகுந்தஹா நிஜபதம். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். சரணாகதி பண்ணவா, அந்த சரணாகதி 2 விதமான சரணாகதி சொல்லப்படுது. சத்வாரக பிரபத்தி, அத்வாரக பிரபத்தி என்பதாக. இந்த சத்வாரக பிரபத்தின்றது பக்தி யோகத்தை இடையிட்டு இந்த சரணாகதி பண்ணி பக்தி யோகம் நிறைவேறும்படியாக பண்ணி அதுக்கப்புறமா அந்த பக்தி யோகத்தினுடைய பலமான மோட்சத்தை பெறுவது என்பது. அதே சமயத்துல சுதந்திர பிரபத்தின்னு சொல்லச்சு இது அத்வாரக பிரபத்தின்னு சொல்றோம். பக்தி யோகத்தை இடையிடாமலே பக்தி யோக ஸ்தானத்துல எம்பெருமானே இருந்து கொண்டு நமக்கு அந்த பக்தி யோகத்தினால என்ன பலன் வருமோ அந்த பலத்தை கொடுக்கிறாருன்னு சொல்றோம். இப்படி சத்வாரகமாகவோ பிரபத்தியோ அத்வாரகமாகவோ சரணாகதி பண்ணாமல் ஒன்ன அடைய முடியாதுன்றது இருக்க. இது சித்தமான ஒரு விஷயம், சாஸ்திரத்தினால மறுக்கப்படாமல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எந்த இடத்துலயும் இதுக்கு இது வேண்டான்றதே கிடையாது. கட்டாயம் பிரபத்தி இருந்தாதான் மோட்சம் வரும்ன்றத சொல்லிருக்க. ஏவம் வதேஷு மயி சாஸ்தி நதே விசேஷா அப்படின்னு சொன்னார். இப்படி இருக்கச்சே இந்த கர்மயோகாதிகள்ல ஈடுபட்டவர்களுக்கும் எனக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருந்துருக்கு. விசேஷா 2 பேருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவளும் சரணாகதி பண்ணிதான் பக்தி யோகத்துக்கு ஒரு நிஷ்பத்தி ஏற்பட்டு மோட்சத்தை அடைய வேண்டியது. எனக்கும் நானும் சரணாகதி பண்றேன். என்னால கர்மயோகம் பண்ணுவதற்கோ ஞான யோகம் பண்ணுவதற்கோ பக்தி யோகம் பண்ணுவதற்கோ ஞானமோ சக்தியோ அல்லது 2மே இல்லாததாகவோ நான் இருந்திருந்தாலும் எனக்கு அந்த பிரபத்தின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிரபத்தியை கொண்டு நான் உம்மிடத்துல நான் சரணாகதி பண்ணேன்னாக்கா அந்த பக்தி யோகம் பண்றவாளுக்கு என்ன பலன் வருமோ அந்த பலன் எனக்கும் வரப்போறது. எங்க 2 பேருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. விகல்பகா அவிசிஷ்ட பலத்வாத்துன்னு சூத்திரம் சொல்றது பிரம்மசூத்திரத்துல. ஆகையால பலத்துல வேறுபாடு இல்லாதபடினால இந்த பக்தி யோகமோ கர்மயோகம் பக்தி யோகமோ அல்லது பிரபத்தியோ 2மே விகல்பம் அவரவர்களுடைய அதிகாரத்துக்கு தகுதிக்கு ஏற்ப செய்ய வேண்டியதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இதுக்கு மேல ஒரு விஷயம் சொல்ற. நிர்பந்த ஏஷ யதிதே யதசேஷ வைத சம்சேவினோ வரதரட்சதி நேதராம் ஸ்வம் தர்ஹி த்வமேவ மயி சக்த்யதிகாரவாஞ்சாः பிரத்யூஹ சாந்திமிதரச்ச விதேஹி விஸ்வம். சாஸ்திரம்
சில வழிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. இந்தந்த காரியத்தை இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிருக்கு. பெருமாள் திருவாராதனம் பண்ணோம்னாக்க நான் முன்ன பெருமாளுக்கு சாத்து முறை பண்ணிடுறேன், அப்புறமா நான் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிக்கிறேன்னு பண்ண முடியுமா? இல்ல நான் அப்புறம் திருமஞ்சனம் பண்றேன். நாம அப்புறம் சில பேர்லாம் இந்த காலத்துல என்ன பண்றேன் அப்படின்னா, தலைகெல்லாம் பண்ணி வச்சுட்டு ஆபீஸ் போறதுக்கு முன்ன ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு அப்புறமா கிளம்பி போற. அந்த மாதிரி எல்லாம் ஒரு முறை தப்பி ஒரு முறையில பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. அந்த கைங்கரியம் பெருமாளுக்கு பகவத் கைங்கரியம் பண்ணணும்னு சொன்னோம்னாக்க அதுக்கு என்னென்ன விதி இருக்கோ அந்த விதியை கொண்டுதான், அந்த விதிமுறைப்படி யார் எம்பெருமான அடைகிறார்களோ அவளைதான் எம்பெருமான் ரட்சணம் பண்றார் என்பது சித்தமான விஷயம். சாஸ்திரிய நியமனாதிகாரம் என்பதாக ஒரு அதிகாரம் ஸ்ரீமத் சாரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். கிருத்தகிருத்தியன செய்ய வேண்டியதை செய்தவர்களாக ஆயிட்டான், தான் இருந்த காலத்துல எம்பெருமானுக்கு கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். இப்படிப்பட்ட பிரபன்னனாக இருக்கிறவன் தனக்கு தோணினா மாதிரி பெருமாளுக்கு கைங்கரியத்தை பண்ணலாமா அப்படின்னு கேட்டா பண்ணக்கூடாது. சாஸ்திரத்துல எப்படி ஒரு தீபம் ஏத்துறதா இருந்தா கூட எந்த எண்ணெயை குத்தி எப்படி ஏத்தணும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கோ அந்த முறைப்படிதான் நாம பண்ணோமே தவிர, கோவில் ஆழ்வார் எல்லாத்துலயும் ஒரு இந்த விளக்கு மினுமினுன்னு வளர்க்குற மாதிரி அந்த விளக்கு போட்டெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு எப்படி உண்டோ அந்த முறைப்படிதான் நல்லெண்ணெயோ நெய்யோ இதை கொண்டுதான் தீபம் ஏத்தணும்னு சொல்லிருக்கு. அந்த மாதிரி பகவத் கைங்கரியம் பண்ணுவதற்கும் சாஸ்திரத்துல சொல்லிருக்கிற வழிமுறைகளை முழுசாக பின்பற்ற வேண்டும் என்பதுதான் சொல்றேன். யார் அப்படி சாஸ்திரியமான வழிமுறைகளை பின்பற்றுபவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நேர் ரட்சணம் பண்ணுகின்றார். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. சரி, நேதராம் இப்படி சாஸ்திரியமான வழிமுறைகளை பின்பற்றாதவர்களை நீர் ஒன்றும் ரட்சணம் பண்ணுவதில்லை அப்படின்னு பெருமாள் ஒரு நேமும் வச்சுருக்கே அப்படின்னு சொன்னாக்க, தர்ஹி த்வமேவ மஹிமயி சக்தியதிகாரவாஞ்சாஹ பிரத்யோஹ சாந்திமிதரச்ச விதேஹி விஸ்வம் ஏஷ நிர்பந்தஹ தே யதி. இப்படி சாஸ்திரிய முறைப்படி உமக்கு கைங்கரியம் பண்ணுவார்களை மட்டுமே நீர் ரட்சணம் பண்ற, மீதி பேரு ரட்சணம் பண்றது இல்லைன்னு ஒரு நியமத்தை நீர் வச்சுட்டு இருந்தேன்னாக்கா என் விஷயத்துல நீர் ஒரு அனுகிரகம் பண்ணணும். இந்த சாஸ்திரியமான உபாயம் என்று சொல்லக்கூடிய சரணாகதிய அதை அனுஷ்டிப்பதற்கு உண்டான ஞானம், சக்தி, அதிகாரம் எல்லாவற்றையும் நீரே எனக்கு கொடுக்கணும். இதுல வரைச்சே சரணாகதி எப்ப பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு எல்லாமே ஒரு தகுதி வேணும், ஞானம் வேணும், சக்தி வேணும். தகுதி அப்படின்னு சொல்றது எதை கொண்டு அப்படின்னு கேட்டா, அந்தணர்ந்தியர் எல்லையில் நின்ன வனைத்துலகும் நொந்தவரே முதலாக என்பதாக சுவாமி தேசிகன் பிரபத்தி யோகியாதிகாரத்துல சாதிக்கிறார். அந்தணர், அந்தியர், அந்தணர் இந்த பிறப்புனாலே உயர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய பிராமணர்கள், அந்தியர் பிறப்புனாலே ஒரு கடைசியாக இருக்கிறவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அப்படி யார் இருந்தாலும் எல்லையில் நின்ற அனைத்துலகும் எல்லாரும் அதுக்குள்ள அடங்கி போயிட்டார். இப்படி எல்லா சேத்தனர்களும் கூட நொந்தவரே முதலாக இந்த சம்சாரத்துல வைராக்கியம் ஏற்பட்டு எம்பெருமானை அடைய வேணும் என்கிற எண்ணம் ஏற்படுகிறவர்களுக்கு அந்த பரிபூர்ண பிரம்மானுபவத்தை செய்யணும்னு சொல்லி நினைக்கிறவர்கள் யாருண்டோ அவர்கள் எல்லாருமே பிரபத்திக்கு சரணாகதிக்கு தகுதி பெற்றவர்கள் என்பதாக சொல்லுகின்றனர். இதே கர்மயோக, ஞான யோக, பக்தி யோகங்களோ திரைவர்ணிகள் இவாதான் அனுஷ்டிக்கலாம். அதோட மாத்திரமில்ல, அதுக்கு ஒன்றான சக்தி, ஞானம், சக்தி இவையெல்லாம் வேணும். அந்தோ நந்த கிரகணவசகா யாத்திரங்கே சொன்ன அந்தகா அப்படின்னா ஞானம் இல்லாதவர்கள், அனந்த கிரகணவசகா சக்தி இல்லாதவர்கள், அது இப்படி ரெண்டுமே இல்லாதவர்கள், அர்பகஸ்ய
ராஜாவுக்கு சேவகஸ்திய ராஜசேவகனுக்கு ஒரு குழந்தையாக இருக்கிறவன் ஞானம் சக்தி இல்லாட்டா கூட ராஜபோகத்தை அனுபவிக்கிறான்ற திருஷ்டாந்தத்தெல்லாம் சொல்லி அற்புதமாக சொல்லி சொன்னார். ஒரு குருடனாக இருந்திருக்கிறவன் அனந்த கிரகண வசகா இன்னொருத்தன் நல்ல கண் பார்வை தெரிகின்ற அவனுடைய ஒரு வழிகாட்டுதல்னால எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போய் சேர்றான். அதே சமயத்துல நடக்க முடியாதவனாக, இது ஞானம் இல்லாதவர்கள் விஷயத்துல நடக்க முடியாதவர்களாக இருந்துருக்க, சக்தி இல்லாதவர்கள், ஆனா அவளுக்கு ஞானம் இருந்துருக்கு. அவ விஷயத்துல என்ன பண்றா அப்படின்னா, இந்த ஞானம் இருக்கிறவாளை ஆசிரியிச்சு அவ மூலமாக அவளும் டெஸ்டினேஷன் அடைஞ்சு விடுறா. எங்க போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு போய் சேர்றா. பலனை அடைய முடியாத ஒரு நிலை அவளுக்கு ஏற்படுறது. ஆனா ஞானம் சக்தி ரெண்டுமே இல்லை. இதுக்குதான் ஒரு ஆச்சரியமான ஒரு திருஷ்டாந்தத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் அந்த இடத்துல. இந்த ராஜ சேவகனுடைய ஒரு குழந்தை மாதிரின்னு சொல்ற. ராஜ சேவகனாக இருந்திருக்கிறவன் ராஜாவுக்கு தலி பண்ணி போடுறான்னு வச்சுப்போமே. அப்போ தலி பண்ணி போட்டான்னாக்கா ராஜாவுக்கு என்னென்ன போக்கியமான விஷயமோ அந்த தெளிவு பண்றது சாமான் இதெல்லாம் நிறைய பண்ணி போடுறான். அது மொத்தமே ராஜா சாப்பிட போற. அந்த ராஜா சாப்பிட்ட பிற்பாடு மீதி இருக்கிறதெல்லாம் ஆத்துக்கு எடுத்தும் போகிறான். அந்த ராஜாவும் தெரியாது, ராஜாவை பத்தி எப்படி நடந்துக்கணும்ன்றதும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாதவனாக இருந்தா கூட அந்த ராஜா சாப்பிடுற போகம், அந்த ராஜா சாப்பிடுற ஒரு பட்சங்களோ பதார்த்தங்களோ எதுவோ அது மொத்தத்தையும் அந்த குழந்தையும் சாப்பிடுறது. அந்த மாதிரி நமக்கு ஞானம் சக்தி இல்லாட்டா கூட ஆச்சாரிய கட்டாட்சம் கணக்கு நமக்கு இருந்துட்டோம்னாக்கா நாம எல்லாருமே அந்த எம்பெருமானை அடையலான்றத அற்புதமாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்ப எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, சாஸ்திரிய முறைப்படி நடந்து கொள்ளணும். யார் சாஸ்திரிய முறைப்படி நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் எம்பெருமான் தன்னுடைய திருவடியை காண்பித்து அவர்களால மட்டுமே எம்பெருமானை அடைய முடியும். ஏன்னா எம்பெருமான் பரம காருணிகன், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு தான் நினைக்கிறான். ஆனா ஒரு வியாஜ சாபேட்சன், ஒரு வியாஜத்தை எதிர்நோக்கி இருக்கான். அந்த வியாஜத்தை அனுஷ்டிக்கணும் இல்லையோ, அதை அனுஷ்டிக்கிறத தான் இந்த இடத்துல சொல்ற. சரி, அது சாஸ்திரியமாக அந்த வியாஜமாக இருக்கணும், அது சரணாகதி ரூபமான ஒரு வியாஜம், அதை அனுஷ்டிக்கிறதாக இருந்தாலும் கூட அந்த உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு தேவையான சக்தியும் நீதான் கொடுக்கணும். தர்ஹித்வமேவ மயி சக்தி அதிகாரவாஞ்சா, அந்த பிரபத்தி ரூபமான ஒரு உபாயத்தை அனுஷ்டிப்பதற்கு ஏற்ற சக்தியையும், அதுக்கப்புறம் ஞானம் தகுதி, அது எல்லாவற்றையும் நீர்தான் பலனை விரும்புவது முதலிய எல்லாவற்றையும் நீர்தான் கொடுக்கணும். இந்த உபாயத்துக்கு தடங்கலாக இருக்கக்கூடிய பாப்பங்கள் அவைகளையும் நீர்தான் போக்கடிக்கணும். இந்த பாப்பங்கள்ல இரண்டு விதமான பாப்பங்கள், பிராப்தி பிரதிபந்தகம், உபாய பிரதிபந்தகம் என்பதாக. பிராப்தின எம்பெருமானை அடைவது, அந்த அடைவதற்கு தடங்கலாக இருக்கக்கூடிய பாப்பங்கள், இது ஒரு வகைப்பட்டவை. மற்றொரு வகை என்னென்ன, அந்த எம்பெருமானை அடைவதற்கு உண்டான உபாயத்தையே அனுஷ்டிக்க முடியாத அதுக்கு தடங்கலாக இருக்கக்கூடிய பாப்ப விசேஷங்கள். இப்படி எல்லா விதமான பாப்ப விசேஷங்கள் எல்லாவற்றையும் போக்கடிச்சு, அதே மாதிரி இந்த சரணாகதி பண்ணணும்னாக்கா சரணாகதிக்கு ஆணுகூல்ய சங்கல்பம், பிராத்திகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கோத்ருத்வ வரணம், கார்பண்யம் என்று சொல்லக்கூடிய 5 அங்கங்கள், இந்த அங்க பூர்த்தியோட சரணாகதி பண்ணதான் பல சித்தி ஏற்படும். அங்கத்துல குறைவு இருந்ததுன்னாக்க பல சித்தி ஏற்படாதுன்னு சாஸ்திரம், இது மீமாம்சா சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அந்த மாதிரி அங்க பூர்த்தி ஏற்படுவதற்கு ஏற்ற முறையில நீர்தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். இதரத்து விஸ்வஞ்ச, இதுக்கு தேவையானவையாக என்ன உண்டோ எல்லாத்தையும் நேர்தான் அனுகிரகம் பண்ணணும்னு இத பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணி அவர் திருவடிகள்ல சரணாகதி பண்ணி இந்த தவத்தை தலை கட்டுகிறார். இங்க ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும்.
இதுல என்னன்னா ரட்சாபேட்சாம் பிரதீட்சத்தைன்னு சாஸ்திரம் சொல்றது. त्वमेव उपायभूतो मे भवेति प्रार्थनामतिः शरणागतिः इत्युक्ता सादेवेस्मिन् प्रयुज्यताम् என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எம்பெருமானே உபாயம், அவனே தான் உபாயமாகவும் இருக்கான், அவன்தான் தான் பலமாகவும் இருக்கான். அவனால மாத்திரமே தான் நம்மள ஸ்ரீவைகுண்டத்தை அடைவிப்பிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் சாஸ்திரம் சொல்லிருக்கு. ஆகையால சாஸ்திரியமான கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணினாதான் நீ மோட்சம் கொடுக்குற, பலத்தை கொடுக்குறேன்னு ஒரு நிர்பந்தத்தை நீர் வச்சுருக்கேர் அப்படின்னாக்கா அந்த சாஸ்திரியமான கர்மாக்களை அனுஷ்டிப்பதற்கு தேவையாக இருந்திருக்கிற ஞானம் சக்தி வைராக்கியம் ஆகிய எல்லாவற்றையும் அடியனுக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தனை பண்றார். இந்த பிரார்த்தனையை தான் சொல்லி தலை கட்டுகிறார் இந்த ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்துல. நிர்பந்தயேஷ யதிதே யதசேஷ வைத சம்சேவினோ வரதரட்சதினேதராம் ஸ்வம். இங்கேயும் பாருங்க, ஆழ்வானுக்கு தேவப்பெருமாளிடத்துல ஒரு ஈடுபாடு. எங்க பார்த்தாலும் அந்த வரதன்னு சொல்லி அந்த தேவப்பெருமாளை சொல்லாத இருக்கு. ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஏண்டு பல்யோனிகள் தோறு உடல்வோம் காண் தகு தோழன்னல் தன்னத்தியூரர் கழலினை பூண்ட அன்பாளன். காண் தகு தோழன்னல் தன்னத்தியூரர் கடலினை கீழ் பூண்ட அன்பாளன் என்பதாக அந்த தேவப்பெருமாளுக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, தோல் அழகு. தோல் கண்டார், தோளே கண்டார், தாள் கண்டார், தாளே கண்டார்னு கம்பநாட்டாழ்வான் அந்த ராமன் மிதிலாபட்டணத்துல நடந்து எழுந்தருளும் பொழுது அங்க பார்த்தவா எல்லாம் தோளை பார்த்தவா, அந்த ராமனுடைய தோல் அழக பார்த்தவா, அதுக்கு மேல இன்னொரு அவயவத்துக்கு கீழே பார்க்கிற புத்தியே போல அவளுக்கு எண்ணமே ஏற்படலையா, அதையே பார்த்துட்டு இருக்கலாம். முதல்ல யாருக்கு ராமனுடைய திருவடி கண்ணில் படுறதோ அந்த திருவடியை விட்டு இன்னொன்னு பார்க்கணும்னே அவளுக்கு எண்ணம் வரலையாம். தோள் கண்டார், தோளே கண்டார், தாள் கண்டார், தாளே கண்டார் என்பது அந்த தேவப்பெருமாளுக்கு ஒரு அழகே என்ன அப்படின்னா, நிச்சமாபியதிகமபியதத்தயம் தெய்வமோபனிஷதி சரஸ்வதி. இதே ஆழ்வானே சாதிக்கிறார் வரதராஜ ஸ்தவத்துல. நிச்சமாபியதிகம் என்பதாக ஒத்தார் மிக்கார் இல்லாதவராக இருந்திருக்கிறவர் அந்த தேவப்பெருமாள் என்பதாக அங்க வரத அப்படின்னு சொல்றார். அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதா சர்வபூத கிருதந்தயாநிதிம் தேவராஜ மதிராஜம் ஆசிரியர்னு அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதராக இருந்திருக்கிறவர். வேண்டிற்றெல்லாம் கொடுக்கக்கூடிய கருதவரம் தருணம் மத்திகிரி திருமால்னு சொல்லக்கூடிய அந்த தேவப்பெருமாளிடத்துல ஈடுபாடு கொண்டவரவர். எங்கேயோ இந்த அதே மாதிரிதான் எம்பெருமானாரும் தேவப்பெருமாளிடத்துல ஈடுபட்டவராக இருக்க அப்படின்னால அவருடைய ஆராத்திய தெய்வமாக அவருடைய நித்தியபடி ஆராதனத்துல தேவப்பெருமாள் தான் அவர் அந்த எம்பெருமானார் பண்ணினார்னு சொல்லி ஆராதித்து வந்தார்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த மாதிரி ஆழ்வானும் இந்த ஸ்ரீசுக்தியை தலை கட்டும் பொழுது அந்த தேவப்பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லி வரதான்னு சொல்லி வரத ரட்சதினேதராம்ஸ்வம். அங்க ஆழ்வான் ஏஷயே சயிதி நிர்ணயந்திரயே பாகதேயரகிதேஷு நோதிசேத் ஹஸ்திதாமுனி நிர்ணயேதகோ தேவராஜமயம் ஈஸ்வரஸ்விதி. அப்பா நீ எவ்வளவு வேணா வேதாத்தியனம் பண்ணலாம், எவ்வளவு வேணா சாஸ்திரம் வாசிக்கலாம், ஆனா எல்லாம் பார்த்து பரதத்துவம் எதுன்னு ஒரு நிர்ணயம் பண்ணணும்னு வரச்சே உன்னால ஒரு பாக்கியம் பண்ணிருந்தாதான் இந்த சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம் என்பதை அறிய முடியும். அது பாகதேய ரஹிதேஷு நோதிசேத்து திரையி அந்த வேதம் கூட காண்பிக்காது. ஆனா வேதாத்தியனம் பண்ணாதவனாக இருந்தாலும் ஒண்ணுமே தெரியாத சாஸ்திரம் வாசிக்காதவனாக இருந்தாலும் கூட இந்த அத்திகிரி திருவத்திகிரி மலையை போய் ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு அங்க இருக்கிற எம்பெருமான போய் சேவிச்சாச்சுன்னாக்கா இவன் தான் பரமபுருஷன், இவன் தான் பரதத்துவம் என்று சொல்லாதவன் யார் தான் இருப்பான் அப்படின்னு எதிர்மறையில சொல்ற. அப்போ எல்லாரும் சொல்லுவா, எல்லாருக்கும் ஒரு தானா வந்துடும் அந்த சாட்சாத் தேவப்பெருமாள் தான் சர்வேஸ்வரன் என்றது. இப்படி இந்த கிரந்தத்தை தலை கட்டுகிற பிரத்யோக சாந்தி மிதரச்ச விதேகி விஸ்வம்னு அந்த சரணாகதி பண்ணணும்னா கூட அதுக்கு உண்டான ஞான சக்தி எல்லாம் என்கிட்ட ஒன்றும் கிடையாதுபா, அதையும் நீர் அனுகிரகம் பண்ணி
எனக்கு எனக்கு சத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்பதாக பிரார்த்தனை பண்ற. இந்த ஸ்ரீவைகுண்டஸ்தவன்றது ஆழ்வான் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருமாலிரம் சோலைக்கு எழுந்தருளின போது செய்த ஸ்தவம் என்பதாக சொல்லுகின்றார்கள். இந்த நாலூரானுடைய ஒரு நிர்பந்தத்தினால அந்த சோழராஜன் சைவனாக இருந்த சோழராஜனுடைய ஒரு நிர்பந்தத்தினால சோழ சபைக்கு ஆழ்வான் எழுந்தருளி சிவாத் பரதரம் நாஸ்தின்னு சொல்லி அதுல கையெழுத்து போடும் அப்படின்னா துரோணமஸ்தி தத்தப்பரம்னு சொல்லி அந்த வார்த்தையும் கொஞ்சம் ஒரு சாட்டுவா சொல்லி சிவனே பரதத்துவம் என்பது ஒத்துக்காத பண்ணினதுனால அவர் ஆழ்வானுடைய கண்ணை எடுக்கும்படியாக அந்த ராஜா சொல்லி சொன்னார். நீ என்ன கண்ணை எடுக்கிறது, நானே அந்த கண்ணை எடுத்துறேன்னு சொல்லி அவரே கண்ணையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த சோழ தேசமே வாசம் பண்ணுவதற்கு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வாசம் பண்ணுவதற்கு அனர்ஹம், அது தகுதியில்லாத ஒரு நாடாக ஆயிடுத்துன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி பாண்டிய தேசத்துக்கு திருமாலிரஞ்சோலைக்கு எழுந்துருள்ற. அந்த போற வழியில தான் இந்த ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்தை சாதிச்ச. அதுக்கப்புறமா அங்க போய் சுந்தரபாகு இடத்துல போய் சுந்தரபாகுஸ்தவம் அற்புதமான சுந்தரபாகுஸ்தவத்தை பண்ணி அவனிடத்துல பிரார்த்தனை பண்ற. அங்க போய் திருமாலிரஞ்சோலையில இருக்கிற போய் ஸ்ரீரங்க ஸ்ரீக்கு நித்தியம் அபிவர்தத்தான்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீரங்க ஸ்ரீக்கு குறைவில்லாமல் இருக்கணும்ன்றதான் பிரார்த்தனை பண்றார். அங்கேயும் அந்த சுந்தரபாகு சொல்லச்சே வரத வாஞ்சித பலன்னு சொல்லிட்டு பலதாயின்னு சொல்லி அங்கேயும் வரதான்னு சொல்லிதான் சொல்றார். எப்படி அந்த தேவப்பெருமாளிடத்துல முழுசும் ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்கிற ஆழ்வானுடைய ஸ்ரீசூக்திகள்ல நாம இன்னைக்கு ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம். இதுவரைக்கும் இந்த 101 ஸ்லோகங்கள்ல சொன்ன விஷயங்கள்ல ஒரு சாரம் சுருக்கத்தை நாம பார்ப்போம். ஆரம்பமே யோ நித்யமச்சுத பதம்புஜ யுக்ம ருக்மம் வியாமோஹதஸ்ததிதராணி திருநாகிமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோः ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. இது ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்தினுடைய ஆரம்பம். முதல் ஸ்லோகமே அதுவும் நித்தியம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகத சதிதராணி திருநாயமேன. எம்பெருமானுடைய திருவடிகள் தான் எல்லாமாகவே, அதுதான் அந்த இரட்டையாக அதுதான் தங்கம். அதுல ஒரு பற்று எல்லாருக்கும் தங்கத்துல மோகம் இருக்குன்ற மாதிரி அந்த எம்பெருமானாருடைய திருவடி ஆகிற சொர்ணத்துல மோகத்தோட இருந்தவ சதிதராணி திருநாயமேனே. அது தவிர மீது எல்லாவற்றையும் புல்லாக எண்ணினவராக இருந்திருக்கிற அந்த ஆழ்வான் அவரை அதாவது எம்பெருமானார் அவருடைய திருவடிதான் நமக்கு புகழ் என்பதை ராமானுஜஸ்து சரணோ சரணம் பிரபத்தியன்னு முதல் ஸ்லோகத்தினால எம்பெருமானார் விஷயமாக எம்பெருமானார ஸ்தோத்திரம் பண்ணார். அதுக்கப்புறமா நம்மாழ்வார மங்களாசாசனம் பண்றார். தத் சம்ஸ்ரயேம வகுலாபரணாங்க யுக்மம்னு சொல்லி யத்வா சரண்யம் அசரண்ய ஜனஸ்ய புண்ணியம்னு புகழ் என்றால் இல்லாதவனுக்கு புகழாக இருக்கக்கூடியது அந்த பரிசுத்தமாக இருந்திருக்கிற அந்த மகிழ் மாறன்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வாருடைய திருவடியை நாம சரணாகதிப்படுவோம், சரணாகதியாக பண்ணுவோம்னு நம்மாழ்வார் விஷயமாக 2 ஸ்லோகம் சொல்றார். வேதார்த்த ரத்னநிதி அச்சுத திவ்யதாம ஜியாதி பராங்குஷ பயோதிகி அசீம பூமான்னு. நம்மாழ்வாராகிற ஒரு திருப்பார்கடல், அது அசீம பூமா, அது எல்லையற்ற பெருமைகளை உடையவரமாக இருந்திருக்கிறவர். அவருக்கு ஒரு பல்லாண்டு பாடி ஜியாத்துன்னு சொல்லி சொல்றார். அதுக்கப்புறமா எம்பெருமான ஒரு தேஜோ ரூபமாக மங்களாசாசனம் பண்ற. வேதாந்த வேத்யம் அனிதம் பிரதமம் மகஸ்ததே என் மங்களாய மகதே ஜகதாமுசந்தி ஸ்ரைவிஷ்டபான்யபி பதானி யதாஸ்ரயாணி வந்தாமகே சரசிஜேட்சணம் அத்விதீயம்னு. பெருமாளுக்கே ஏற்பட்டது ஜோதிஷாம் ஜோதின்னு சொல்லி தந்தேவான் ஜோதிஷாம் ஜோதின்னு எல்லாம் இங்க விசேஷமாக உபனிஷத்துக்கள்ல போற்றப்படுகிற ஜோதிர்மயமாக இருந்திருக்கிற மகாத் என்று அந்த எம்பெருமானை ஒளிப்பிழம்பாக ஜோதிஷாம் சுடர்மிகு சுருதியிலே காண்பவராக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான மங்களாசாசனம் பண்ற. அவரை ஸ்தோத்திரம் பண்றோம்னு ஆரம்பிக்கிற. அந்த எம்பெருமானுக்கு ஏற்றமே எதனால அப்படின்னா, மீதி பேர்லாம் சொல்ற மாதிரி, மீதி வேதாந்திகள்லாம் சொல்ற மாதிரி உருவம் இல்லாதவர்கள்லாம் இல்ல. அந்த சாட்சாத் அந்த எம்பெருமான் திவ்யமங்கல விக்கிரகத்தோட அத்தியுதமாக சேவை சாய்க்கிறார்.
பீதாம்பரம் வரத சீதள திருஷ்டிபாதம் ஆஜானுலம் விபுஜம் ஆயத கர்ணபாசம் தன்மேகமேச்சகமுதக்ர விஷாலவட்சः லக்ஷ்மீதரம் கிமபி வஸ்து மமாவிரஸ்து. எம்பெருமானுக்கு அசாதாரணமாக சொல்லக்கூடியது. பீதாம்பரன் மஞ்சள் துணி உடுத்தின்றவெல்லாம் பெருமாளை ஆயிட மாட்டார். அந்த பீதாம்பரதர சிரக்வி சாட்சான் மன்மதம் மன்மதான்னு பாகவதத்துல சொல்ற மாதிரி பீதாம்பரதாரின்னா சாட்சாத் எம்பெருமான் தான். மன்மதமன்னதான்னா எம்பெருமானுடைய கட்டாட்சம் எப்படின்னா அவன் வாஞ்சித வரத்தை கொடுக்கக்கூடியவன். வரத சீதள திருஷ்டிபாத்தம் சுதீட்சண சுதாசிந்து வீசி விக்ஷேப சேகரை காருண்ய மாருதா நீதை சீதளைர் அபிஷிஞ்சமான்னு அந்த எம்பெருமானுடைய குளிர்ந்த கட்டாட்சத்துக்காக ஏங்குறவா எத்தனை பேர் இருந்துருக்கா. அந்த குளிர்ந்த கட்டாட்சம் அப்படிப்பட்ட கட்டாட்சத்தை உடையவராக இருந்துருக்கவர். இப்பதான் நம்ம காண்றது தோல் எண்ணல் தென்னத்தையோட கீழ்னு அந்த தோல் அழகும் தாள் அழகும் உடையவராக ஆஜானுலம்பி பூஜம் ஆயத கர்ணபாசம்னு அதீர்க்கம் அப்ரேம துக்கம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. எம்பெருமானுடைய திருக்கண்களை பார்த்து தாமரைப்பூ மாதிரி இருக்கு, தாமரைப்பூ மாதிரி இருந்துட்டு இருக்குன்னா இந்த தாமரைப்பூ போய் என்ன எப்படி போய் திருஷ்டாந்தமா சொல்றது? பெருமாளுடைய திருக்கண்கள் மாதிரி தாமரைப்பூ ஆகுமான்னு சுந்தரபாகுஸ்தவத்துல அற்புதமா சொல்லி ஒரு விஷயத்த சொல்ற. இது தாமரைப்பூ அதே அதீர்க்கம், இது பெருமாளுடைய நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தன வேணு. இந்த நீண்ட கண்களாக இருந்துருக்கிற எம்பெருமானுடைய திருக்கண்கள் அதுக்கு போய் தாமரை புஷ்பம் அதுக்கு சமானமா ஆகுமா? அப்ரேம துக்கம் அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் சுவாகத்தோதார நோயத்திரம் அந்த பெருமாள்ல சேவிக்க செய்ய வான்னு கூப்பிடுறதாக இருக்கு. அனாமய வாக்கிய கர்ப்பைன்னு அந்த திருக்கண்களை நாம சேவிக்கச்சே நம்மளை பார்த்து பெருமாள் சௌக்கியமான்னு கேட்கிற மாதிரி இருந்துருக்கு. அப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கான்னா தாமரை புஷ்பம் என்னமோ லோகத்துல ஏதோ ஒண்ணு சொல்லணுமோ திருஷ்டாந்தமா சொல்லணுமோ இல்லையோ அதுக்காக நாம சொல்றோம் என்று சொல்றார். அந்த பெருமாளுக்கு ஏற்பட்டது அந்த திருக்கண்களுடைய அழகு. தன்மேக மேச்சகம் நீலமேக சாமலனாக எழுந்துள்ள இருக்கார், விசால வட்சத்தோட எழுந்துள்ள இருக்கிற. இது எல்லாத்துக்கு காட்டிலும் முக்கியம் என்ன அப்படின்னா லக்ஷ்மிதரம் என்பதாக சொல்ல இருக்கு. அந்த பெருமாளே கூட ஸ்ரீபதன் ஆசதன்யம்னு சொல்லிக்கிறார். தன்னுடைய திருமார்புல பிராட்டி இருக்கிறத தான் பெருமையாக நினைக்கிறார் என்பதாக. அப்படிப்பட்ட எம்பெருமான் என்னுடைய அந்த எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் என்னுடைய மனசுல எப்பவும் தோன்ற கடவுதுன்னு பிரார்த்தனை பண்ணி சொல்ற. இதுக்கப்புறமா சில வேதாந்த விஷயங்கள்ல சொல்றார். எத்ததத்ரேஸ்யம் அக்ராஹ்யம் என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. காண முடியாததாக இருக்கிறது, எடுக்க முடியாததாக இருந்துருக்குன்னு எல்லாம் சொல்றது இருக்க. அது யாரு அணுரணீயமாக இருந்துருக்கு, அணுவான வஸ்துக்களுக்கெல்லாம் அணுவாக இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்றது இருந்துருக்க. அது எல்லாமே சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் சொல்றதுன்னு சொல்லி இந்த வேதம் மொத்தமே விஷ்ணுவாக இருந்துருக்கிற சாட்சாத் எம்பெருமானு தான் சொல்றது என்பதை அதுக்கப்புறமா சொல்றது. எம்பெருமான அறிந்து கொள்வதற்கு பிரமாணமாக சொல்லப்படுவது என்னென்ன? அம்னாய மூர்தனிச்ச மூர்தனிச்சோத்வபும்சாம் யதாம வைஷ்ணவம் அபீக்ஷ்ணதரம் சகாஸ்தீம். நான்மறைகள் தேடி ஓடும் செல்வனான வேதாந்த வேத்யனாக இருந்திருக்கிறவன் அந்த மகான்களுடைய மூர்தனின்னாக்க அவளுடைய எண்ணத்திலையும் இருப்பவராக இருக்கிற ஒரு பெரிய தேஜோரூபமாக இருந்திருக்கிற அந்த தேஜோரூப எம்பெருமானவர் என்ன மாதிரி இருக்கிறவாளை கூட என்னுடைய வாக்குக்கும் இலக்காகவும் ஒரு நிலை ஏற்படுறதுன்னு ஆழ்வான மாதிரி நைச்சானுசந்தானம் பண்றவான்றவா லோகத்துல யாருமே கிடையாது. நைச்சானுசந்தானம்னா தன்னை தாழ விட்டுட்டு கொண்டு சொல்றது. அங்க நதர்மனிஷ்டோஸ்மின சாத்மேதி ந பக்தி மகாஸ்வ சரணார விந்தேன்னு எல்லாம் சொல்லி ஆள வந்தார், தன்னை சொல்லிக்கிறேன். ஆனா ஆழ்வான் பல இடங்கள்ல பார்த்தோம்னாக்க நைச்சானுசந்தானத்துக்கே ஏற்பட்டவர்னு இத பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சப்ததிரத்னமாலிக்கையில சாதிச்சிருக்கார். அந்த மாதிரி தன்னை நைச்சானுசந்தானம் பண்ண இப்படிப்பட்ட எம்பெருமான என்னுடைய வாக்கை கொண்டு நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்றது? இந்த ஸ்தோத்திரம் பண்ணாக்க என்னாகும்? நகிசனா லீடாப்பி பாகீரதின்னு சொல்லி சொல்ற. இது ஒரு நாய் போய் கங்கா ஜலத்தை சாட்டுறதுன்னாக்கா அந்த கங்கா ஜலத்துக்கு எதனா தோஷம் வருமானா? ஒரு தோஷமும் வரப்போறது இல்லை. நான் எவ்வளவுதான் நீச்சனாக இருந்தாலும் கூட எம்பெருமானுடைய குணங்கள் இருந்துருக்க அதுக்கு எந்த விதமான குறையும் ஏற்பட போறது இல்ல. நஸ்வாவலீடமபி தீர்த்தம தீர்த்தமாஹோ நோதன்யதாபி சுனா கில லஜ்ஜிதவ்யம். அதே சமயத்துல நாயும் ஒன்னும் வெட்கட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் நான் கங்கா ஜலத்தை தீர்த்தம் சாப்பிட்டேனே
அதனால எனக்கு என்னமா சொன்ன நினைச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய தாகமும் தாக சாந்தியும் ஏற்படுறது. அந்த மாதிரி எனக்கு ஒரு தாக சாந்தி ஏற்படுறது எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதுனால. ஆகையால இந்த தேவதைகள் அசுரர்கள் எல்லாரையும் அடக்குவோராக கல்யாண குண விசிஷ்டனாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான நான் ஸ்தோத்திரம் பண்ணணும். அது ஸ்தோத்திரம் பண்றதுக்கு எனக்கும் ஒரு தகுதி இருக்குன்றத சொல்ற. இப்படி சில சமயங்கள்ல ஒரு கால் இப்படி அதிநீச்சமா இருக்கிறவா ஸ்தோத்திரம் பண்றதுனால பெருமாளுக்கு எதனா கோபம் வந்துருமோ அப்படின்னு சொன்னா அந்த பெருமாளுக்கு எப்பவுமே கோபம் வராது. அவரிடத்துல ஒரு பொறுமைன்றது சாந்தின்ற ஒரு உச்சமான ஒரு அற்புதமான குணம் இருக்கு. வாச்சோ விடம்பித மதம் மம நீச்ச வாச்சகா சாந்தி ஸ்துதே சவிஷயா மம துர்வச்சோபின்னு அந்த பெருமாளுக்கு இருக்கக்கூடிய மன்னிக்கணும்ன்ற ஒரு குணம், மன்னிக்கிறதுன்ற ஒரு குணம் இருக்க. அந்த குணத்துக்கு எப்ப வெளிப்பாடு வரும்? தப்பு பண்றவங்க இருந்தாதான் மன்னிக்கிறதுன்றதுக்கு அந்த மன்னிப்புன்றதே வரப்போறது. இப்ப நான் தான் எப்ப பார்த்தாலும் என்னுடைய வார்த்தையோ அதி நீச்சமான வார்த்தை. இது நானும் அதி நீச்சமானவன். அப்படி இருக்கிறவன் நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டான்னாக்கா அதனால உனக்கு ஒரு கோபம் இருக்கிறதுக்கு ஒரு பிரசக்தி ஏற்பட்டிருக்கு. அப்படி இருந்தாலும் கூட நீர் என்ன மன்னிக்கணும். அப்பதானே உன்னுடைய சாந்தின்ற ஒரு குணத்துக்கு வெளிப்பாடுக்கு காரணமாக நான் இருந்துருக்கேன்னு சொல்றேன். இங்க லோகம் முழுக்கதுக்கும் உம்முடைய கட்டளைக்கு உட்பட்டதாக தான் இருந்துருக்கு. எல்லாராலையும் கொண்டாடப்படுவதாக இருந்துருக்கு. அதே மாதிரி என்ன அப்படின்னா எல்லாருடைய மனசுலயும் அந்தர்யாமியாக நேர் இருந்துருக்கு. நம்மத்துக்குள்ள இது எல்லாம் அப்படியே சுருத்தியில சொல்ற ஒரு விஷயம். சத்யதா ஹிரண்ய நிதிம் நிஹிதம் அக்ஷயத்ரஜ்ஞாஹ உபரி உபரி சஞ்சரந்தஹ நவிந்தேயுஹு ஏவமேவமா பிரஜாஹ அஹர்ஹர் கட்டந்தியஹ ஏதம் பிரம்மலோகம் நவிந்தந்தி. இது சாந்தோக்கியோபனிஷத்துல அனுதேனஹி பிரத்யூடான்னு சாந்தோக்கியோபனிஷத்துல சொல்லிருக்கு. அது அப்படியே அந்த அர்த்தத்தை சொல்றார் 12வது ஸ்லோகத்துல. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நீ அந்தர்யாமியாக இருந்துருக்கிற. ஆனா பாக்கியம் பண்ணவாதான் அவாத்து உள்ளுக்குள்ளேயே இருக்கிற புதையல் தெரிஞ்சு கொள்ள முடியும். அந்த மாதிரி ஒன்ன நீ அந்தர்யாமியாக இருந்துருக்கிற. ஒன்ன தெரிஞ்சுக்கிறதுன்றதுக்கு அதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும். மீதி அதுக்கு ஆச்சாரியர்களுடைய ஒரு கட்டாட்சம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது பண்ண முடியுமே தவிர இல்லைன்னா இது சம்பவிக்காதுன்னு ஒரு அற்புதமான விஷயத்த சொல்றார். அதே மாதிரி எம்பெருமானுடைய விளையாட்டு தான். லோகத்துல ஒரு கெட்ட சுபாவம் இருந்துருக்கா. அவளை திரும்பி மதுவும் நினைஷத்தின்னு சொல்லி மேல மேல தப்பு காரியத்தை பண்ணும்படியாக பண்றவா. ஆனா சில பேர்கள் குதிருஷ்டிகளாக இருந்துருக்கிறவா, விபரீதமா கோணலான பார்வையோட இருக்கிறவாள்லாம் உன்னேர் அற்றவராகவும் திவ்யமங்கல விக்கிரகம் இல்லாதவராகவும் உனக்கு குணமே இல்லாததாகவும் இப்படி எல்லாம் சில பேர் சொல்றா. அவளை பத்தி நமக்கு என்ன வந்தது என்பதை பத்தி இதை பத்தி பாக்கியா குதிருஷ்டை த்விதயே வியாபாரம்னு இப்படி வேத பாக்கியம் வேதத்தை பிரமாணமாக அங்கீகரிக்காதவர்கள் சிலர் வேதத்தை பிரமாணமாக அங்கீகரிச்சுட்டு விபரீதமான அர்த்தத்தை சொல்றவா. அவள்லாம் எதோ சொல்லிட்டு போனா போட்டோம். அதனால நமக்கு ஒன்றும் தப்பில்லை, நம்ம ஒன்றும் அதனால கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை சொல்ற. அப்ப எம்பெருமான எப்படி அந்த பரதத்துவ நிர்ணயம் எப்படி பண்றது அப்படின்றதுக்கு வரைச்சு சமீச்சீனமான யுக்தி ஸ்மிருதி பிரபத்திகளான அந்த வேதத்தை உபபிரமணம் பண்ணி வேத வாக்கியங்களை கொண்டுதான் அந்த எம்பெருமானிடத்துல அந்த தத்துவஹித புருஷார்த்தங்களை எல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் உம்முடைய திருவடியில பக்தியோட இருந்துருக்காளோ அவளுக்குதான் இந்த உண்மையான அறிவுன்றது ஏற்படும். இப்படி பகவத் பக்தி இல்லாதவாளுக்கு வேத பாக்கியாளாக வேதத்துக்கு புறம்பாக இருக்கிறவாளுக்கு இந்த பகவத் பக்தி ஒரு நாள் ஏற்படாது. ஆகையால நான் இது அந்த பகவத் பக்தி ஏற்படுறதுக்கும் ஒரு காரணம் இருந்துருக்கு அப்படின்னு சொல்ற. இப்படி வேதார்த்ததி ஸ்வயிது பக்திதேவ லப்யா யாவான் ஹி யஸ்ய பகவன் அசி தத்வதஸ்வம்னு இந்த வேதத்தின் பொருளாக வேதாந்த வேத்தியனாக இருந்திருக்கிற எம்பெருமானான உன்னிடத்துல ஒரு பக்தி வரணும் அப்படின்னு சொன்னோமானாக்கா உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த பக்தியால மாத்திரம்தான் தெரிஞ்சு கொள்ள முடியும். நாகம் வேதே ந தபசா ந தானேன நச்சேஜயா சக்கே ஏவம் விதோ திருஷ்டும் திருஷ்டவான் சிமாம் யதா பக்தியா துவனன்யா சக்கியாகம் ஏவம் விதோர்ஜுனான்னு
வேதங்களாலேயோ அல்லது தபஸ்னாலேயோ தானத்தினாலேயோ என்ன தெரிஞ்சுக்க முடியாது. விஸ்வரூப தரிசனத்தை காண்பிச்ச உடனே பெருமாள் சொல்ற வார்த்தை இது. இப்படிப்பட்ட என்ன நீ தெரிஞ்சுக்கணும்னாக்க உண்மையான பக்தி இருக்கிறவா யார் இருக்காளோ அவளால தான் என்ன தெரிஞ்சுக்க முடியுமே தவிர வேற யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்ற. அதே மாதிரி மனு, யாஜ்ஞவல்கியார் முதலிய ஸ்மிருதிகள், அவ அந்த ஸ்மிருதி மனுஸ்மிருதி, யாஜ்ஞவல்கிய ஸ்மிருதி, விஷ்ணு புராணம், பாகவதம், இப்படி பல பிரமாணங்களை கொண்டு சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்பது அந்த இடத்துல நிர்தாரணம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால அதுக்கப்புறமா நாராயணான் வாக்கத்துல சொன்ன மாதிரி எம்பெருமான் தான் அனோரணியான் மகதோ மகியான் என்பதாக எல்லாத்துக்காட்டிலும் அணுவாக இருக்கு. வேதாத்மக பிரணவ காரண வர்ணவாக்கியம்னு பிரணவத்தினாலே சொல்லப்படுபவராக இருந்துருக்க. ஆத்யந்தோ திரட்சரம் பிரம்ம திரையத்திர பிரதிஷ்டிதான்னு இப்படி வேதாட்சரத்துல பிரதமாட்சரமாக இருந்துருக்கு. சரி, நீர் எல்லாருக்கும் ஈஸ்வரனாக இருந்துருக்காரு, உமக்கு ஈஸ்வரனாக இன்னொருத்தர் யாரானா இருக்காளா அப்படின்னா அப்படி யாரும் இல்ல. ஆத்மேஸ்வரோசி நபரோஸ்தி தவேஸ்வரா, உமக்கு ஈஸ்வரனாக உண்மை ஆளுபவனாக யாரும் இல்ல, நீர் தான் எல்லாரையும் ஆளுபவராக இருந்துருக்கு. நீர் நித்தியகா எப்பவும் எழுந்துள்ள இருக்கவர், ஒத்தார்மிக்கார் இல்லாதவராக இருந்துருக்குவர். ஊர்ஜித ஸ்ரீஹி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ற. ஊர்ஜித ஸ்ரீஹின்றது அற்புதமான ஒரு சப்தம். மீதி தேவர்கள் எல்லாம் திருவில்லா தேவர்கள், எம்பெருமான் ஒத்தரே தான் திருவோடு இருந்துருக்கிற தேவராக இருந்துருக்குவர். இது ஊர்ஜித ஸ்ரீஹின்னு ஆழ்வானாலதான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்ல முடியும். இதை நாம அனுபவிச்சோம் நாம ஏற்கனவே. அதே மாதிரி லோகம் மொத்தத்துக்கும் எல்லாத்துக்கும் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறவன் நீர்தான். அதே சமயத்துல புருஷ சூக்தத்தினால ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவராக இருக்கவர் லட்சுமி சகாயராக இருந்திருக்கிற நீர்தான். எல்லா ஸ்ருதிகளிலையும் ஒரு நிலையாக சொல்லப்படுபவர், ஒரு தோஷமில்லாதவராக உத்தம புருஷனாக நீர்தான் சொல்லப்படுகின்றார் என்பதாக அந்த ஸ்ருதிகளுக்கெல்லாம் நிறைய ஒரு எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு அந்த குணங்களை ஸ்தோத்திரம் பண்றார். துவம் புண்டரீக நயனகா புருஷஸ்ய பௌஷ்ணகான்னு அந்த புண்டரீக நயனகான்னு சொல்ற வார்த்தை இருக்க. அந்த சந்தாமரை கண்ணனாய் ஓதப்பட்டவராக இருந்திருக்கிறவர், கப்பியாசம் புண்டரீகாட்சன்னு ஸ்ருதிகள்ல சொல்லப்பட்ட ஓதினவராக. அதே மாதிரி சூரியனுக்குள்ள இருந்திருக்கிறவர், சூரிய மண்டல அந்தர்வர்த்தியாக எழுந்தருளி இருக்கிறவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் அவர் தான்றதையும் இந்த ஸ்லோகங்கள் மூலமாக சொல்றார். அதே மாதிரி எம்பெருமான் தான் சச்சப்த வாக்கியம் இதுல வரிசை சதய சௌமிய இதமக்ராசீதே ஏகமேவாத்விதீயம் ஆத்மாவா இதமக்ராசீதே இப்படி எல்லாம் அங்க சச்சப்தத்தினால ஆத்ம சப்தத்தினால பிரம்மவா இதமக்ராசீத்துன்னு எல்லாம் சொல்லி பிரம்ம சப்தத்தினால எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சச்சப்தம் இந்த மாதிரி பிரம்ம சப்தங்கள்லாம் சொல்லப்பட்ட அந்த சாட்சாத் பரமாத்மா இருக்குன்னா ஏகோகவை நாராயண ஆசீத்துன்னு சொல்லச்சே. அப்படிப்பட்ட அந்த சச்சப்த வாக்கியனாக இருந்திருக்கிறவன், பிரம்மசப்த வாக்கியனாக ஆத்மசப்த வாக்கியனாக இருந்திருக்கிறவன் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்பதை சொல்ற. நீர் தான் பரஞ்சோதி நாராயண பரோ ஜோதி ஆத்மா நாராயண பரஹான்னு சொல்லி நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹான்னு எல்லாம் சொல்லியிருக்கு. இப்படி நாராயணானுவக்கத்துல சொல்லப்பட்ட பரஞ்சோதிஷாக இருந்திருக்கிறவ. அதே மாதிரி நீர் தான் ஈதிருஷா சுதிசிரஸ்து பரசஹஸ்ரஹா இந்த மாதிரி வேதாந்தங்கள்ல பல இடங்கள்ல 1000 இடங்கள்ல சொல்லிருக்கு. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் நீர் எழுந்தில் இருக்கிற இடம் இருக்கு, அதனுடைய விசேஷத்தை சொல்ற. ரூபஸ்ரீயா பரமயா பரமேண தாம்னா சித்ரைஷ்ட கைஸ்ரீ துஜிதேர் பவதஸ்தரித்ரைஹி சின்ஹைர் அனின்ஹவ பரைர் அபரைஷ்ட கைஸ்ரிதே நிச்சின்வதே துவை விபஷ்சித ஈசிதம்னு இந்த சிவைகுண்டத்துல நீர் எழுந்தருளி இருந்துருக்க. தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பசந்தி சூரியகான்னு உமக்கே ஏற்பட்டதாக இருந்திருக்கு என்பதாக சொல்ற. அதுக்கப்புறமா அந்த பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிறது, அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினுடைய மகிமைய 29வது சொல்ற. எல்லாரும் ஏங்குகிறா. எஸ்யா கட்டாட்சணம் அனுஷ்ணம் ஈஸ்வரானாம் ஐஸ்வர்யஹேதி சர்வஜனீன மேத்தது. ஒரு ஐஸ்வர்யம் வரணும் அப்படின்னு சொன்னா அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் இருந்தாதான் வரும்னு. அது ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பட்டர் சாதிக்கிறார். யார் மேலேயான 1-2 கட்டாட்சம் பிராட்டியினுடைய கட்டாட்சம் விழுந்ததுன்னா அவளுக்கெல்லாம் இந்திர பதவி கிடைச்சது, பிரம்ம பதவி கிடைச்சது. ஆனா எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்கிறதுனால எப்பவுமே அந்த பெருமாள் பிராட்டியினுடைய கட்டாட்சம் பெருமாள் மேல விழுந்துட்டே இருக்கிறதுனால
அவர் பரபிரம்மமாக ஆயிட்டார் என்பதாக அத்தியுத்தரன் அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்துக்காக எல்லாரும் சொல்ற. அப்பேற்பட்ட பிராட்டியே கூட தாம் ஸ்ரீரிதி தொதுபசம்ஸ்ரேணான் நிராகு துவாம் ஹி ஸ்ரீயா ஸ்ரீயன் கஸ்ரீஸ்ரீய பரமசத்வ சமாசிரயக்கா க புண்டரீகன புருஷோத்தமக்கான்னு சொல்லச்சு திருவுக்கும் திருவாகிய தெய்வமாக எழுந்தருள் இருக்கிறவர் சாட்சாத் சிவன் நாராயணன் தான் என்பதை இது ஆழ்வானுடைய சீசூக்திகள்ல பார்த்தோம்னா ஆழ்வாருடைய சீசூக்திகள், அதுக்கு முன்ன பூர்வாச்சாரியாருடைய சீசூக்திகள், மகர்ஷிகளுடைய வார்த்தைகள், இது எல்லாவற்றையும் உள்ளடக்கினதாக தான் ஆழ்வானுடைய சீசூக்தி இருக்கு. ஆழ்வானுடைய சீசூக்தியை அனுபவிக்கணும்னாக்க திவ்ய பிரபந்தம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முன்ன ஆளவந்தார் ஸ்தோத்திரம் மாதிரி பூர்வாச்சாரியாளுடைய ஸ்தோத்திரங்கள்லாம் நாம தெரிஞ்சிருக்கணும். பாகவதம் முதலிய பாகவதம் விஷ்ணு புராணம் எல்லாம் நாம தெரிஞ்சுட்டு அப்படி அதை பார்த்துட்டு இந்த ஆழ்வானுடைய சீசூக்தியை அனுபவிச்சோமானாக்க அதுல ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு காம்பீரியம் இருக்குதான் இருந்துட்டு இருக்கு. ஆழ்வானுக்கே ஏற்பட்டது அது. அதே மாதிரி அடுத்தது எம்பெருமானை பத்தி சொல்லச்சே பெருமாள் ஜகத்காரணமாக இருந்துருக்குன்னு சொல்லச்சே எல்லாரும் சொல்ற நிமித்த காரணம் ஒத்துக்கிறா. ஆனா உபாதான காரணமாகவும் பெருமாள் இருந்துருக்கேன்ற விஷயத்துல வரச்சே அதுல யாராலும் லோக திருஷ்டியில யுக்தி பிரகாரத்துக்கு அங்கீகரிக்க முடியாததாக இருந்தாலும் இந்த ஸ்ருதி தான் பிரமாணமாக இருக்கு. அப்படின்னால ஸ்ருத்தியுக்தமாக எம்பெருமான் தான் சாட்சாத்து அபின்ன நிமித்த உபாதானமாக நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் சககாரி காரணம் வேற எதுவும் தேவைப்படாமல் தானே எல்லாவற்றையும் செய்பவராக இருந்துருக்கா. ஆகையால நீதான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றவனாக இருந்துருக்க, எல்லா விதமான ஜெகத்காரணமாகவும் நீர் தான் இருந்துருக்கேன்னு சொல்ற. அப்படி ஐஸ்வர்யம் ஈதிருஷம் இதம் ஸ்ருதிஷோதித்தந்தே பாபீயதாம் அயமோத்வய மோகஹேதுன்னு எல்லாமே நேரிட்ட வழக்காக இருந்துருக்கு. ஆனா இப்படிப்பட்ட இந்த பிரபாவம் உம்முடைய பிரபாவம் எல்லாராலையும் அறிய முடியாததாக இருந்துருக்கு. இது யார் பாப்பம் பண்ணிருக்காளோ அவளுக்கெல்லாம் உம்முடைய பிரபாவத்தை அறிய முடியாததாக இருக்கு. ஏ தொத் கட்டாட்ச லெவல் லட்சியம் இவ க்ஷணம் தைஹி ஐஸ்வர்யம் ஈதிருஷம் அலபியம் அலம்பி கும்பின்னு எம்பெருமானுடைய கட்டாட்சம் ஒரு துளி உண்டு இருந்தா போறோம், ஒரு திவலை இருந்தா போறோம். அந்த கட்டாட்சம் இருந்துருக்க அது இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது. இந்த ஞானம் செல்வம்ன்றது இருக்க வெறும் பணத்தை மாத்திரம் சொல்லக்கூடாது. செவிச்செல்வம், இந்த பொருட்செல்வத்தை காட்டிலும் செவிச்செல்வம்னு சொல்லக்கூடிய கல்வி செல்வம் மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அதுலயும் வேதாந்த ஞானம் ஆத்ம தத்துவம் இருந்துருக்க அது மிக உயர்ந்ததாக, அதுதான் பரமைஸ்வரியமாக உயர்ந்த ஐஸ்வர்யமாக கருதப்படுகிறது. அந்த ஐஸ்வர்யம் எம்பெருமானுடைய கட்டாட்சம் இருந்தாதான் ஏற்படுமே தவிர வேற எதுவும் கிடையாது. லோகத்துல எத்தனையோ வஸ்துக்கள்லாம் நித்தியமாக இருக்குன்னு சொல்றோமே, ஜீவாத்மாக்கள் நித்தியம், பிரகிருதி நித்தியம், இப்படி எல்லாம் சொல்றோமே. இப்ப உண்மை மாதிரி அந்த வஸ்துக்களும் கூட தானே நித்தியமாக இருந்துட்டு இருக்குன்னு சொன்ன அந்த நித்தியமான பதார்த்தங்கள்லாம் நித்தியமாக இருக்கணும்னு எம்பெருமான் சங்கல்பிக்கிறார். உம்முடைய சங்கல்பத்தினாலதான் அந்த நித்தியமான வஸ்துக்கள்லாம் நித்தியமாக இருக்கின்றனவே தவிர நான் நித்தியமா இருக்கணும்னு ஒரு பதார்த்தம் நினைச்சதுன்னா அதனால அது நித்தியமாக இருக்க முடியாது. இச்சாத்தையேவ தவ விஸ்வபதார்த்த சத்வா நித்தியம் பிரியா தவதி கேச்சன தேகி நித்யாகன்னு இச்சாத்தையேவ தவ விஸ்வபதார்த்த சத்வா லோகத்துல இருக்கிற ஒவ்வொரு வஸ்துக்களுடைய சத்தை இருப்பு, சத்தைன்றது உபலட்சணம், சத்தாஸ்திதி பிரவருத்தி எல்லாமே உம்மனுடைய சங்கல்பத்தினாலதான் ஏற்படுறதே தவிர அவ எல்லாமே எம்பெருமானுடைய படைப்புல எந்த வஸ்துவுமே பெருமாளுக்கு பிடிக்காததுன்றதே ஒண்ணு கிடையாது. எல்லாமே இப்ப பாம்பு இருக்கு, எட்டிக்கா கசக்கிறது அப்படின்னா கூட அதனுடைய உபயோகத்தை கொண்டுதான் அது பிடிக்காதுன்னு சொல்றது. பாம்புக்கும் ஒரு உபயோகம் இருக்கு. காளிங்க நிர்தனத்துல வரைச்சே காளிங்க ஸ்தோத்திரம் பண்ணலாம், நீ என்ன போய் இது பண்றன்னு சொல்லச்சே உன்னுடைய படைப்புல தானே எனக்கு நீ விஷத்தை நீ கொடுத்துருக்க, விஷத்தை கொடுத்துருக்கிறதுனால நான் விஷத்தை கேட்கறேன், என்ன போய் தோஷம் சொல்லி என்ன பிரயோஜனம், என்ன போய் சம்ஹாரம் பண்றேன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கச்சே அதுக்கு பதில் சொல்றேன். உனக்கு கொடுக்குற விஷம், எட்டிக்காக்கு கொடுக்குற விஷம் தான் ஆத்மஹத்தி பண்ணிக்கிறதுக்கோசரமோ பிறரை கொல்வதற்காகவோ ஏற்பட்டதில்லை. உனக்கு கொடுத்தது என்னென்ன எந்த ஜந்துக்களை எது தீயதாக இருக்கின்றனோ அந்த ஜந்துக்களுக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துவதற்காகவோ வைத்தியத்துக்காகவோ அதுக்காக தான் விஷமே தவிர இப்போ அட்டாமிக் எனர்ஜி இருக்கு, அதை அழிக்கிறதுக்கும் உபயோகப்படுத்தலாம், ஆக்குவதற்கும் உபயோகப்படுத்தலாம். அழிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தினா அது வீணா போயிடு போறது. பெருமாள் சிருஷ்டியில வரைச்சே எல்லாத்தையும் நல்லதுக்காக தான் பண்றேன், நீ விபரீதத்துல உபயோகப்படுத்தவே தான் உனக்கு சிக்ஷையை தவிர வேற கிடையாதுன்னு சொல்ற. அந்த எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலதான் எல்லா பதார்த்தங்களும் படைக்கப்படுகின்றன. இப்படி எம்பெருமான்
இந்த சிருஷ்டிக்கு எல்லா விதமான காரணமாகவும் எம்பெருமான் தான் எழுந்தருள் இருந்திருக்க. நீர் இதர காரணம் வேற சககாரி காரணமாக வேற எதையும் எதிர்நோக்காமல் இருந்திருக்கிறவர் என்பதாக சொல்ற. இப்படி எம்பெருமானை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஸ்ரீவைகுண்டத்தை பத்தி சொல்ற. எத் வைஷ்ணவம் ஹி பதம் ஆமனந்தி கம்வா எதேவ பரமம் தமசஸ்பரஸ்தாத்னு இது பரஞ்சோதி பரமாகாசகா என்பதாக சொல்றது. பிரகிருதி மண்டலத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு இடம், அது தேஜோமயமான இடம். பரமசத்துவம் என்றது சுத்த சத்துவம். அதாவது அந்த இடத்துல ரஜஸ்தமசு கலசாத சுத்த சத்துவமாக இருந்திருக்கு. அது ஆனந்த கந்தம் அதிசுந்தரம்னு அற்புதமாக இருக்கிறதுன்னு அந்த ஸ்ரீவைகுண்டத்தை ஸ்தோத்திரம் பண்ற. அந்த ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற எம்பெருமான ஸ்தோத்திரம் சொல்ற. அதே மாதிரி பிரம்மா, ருத்ரன், இந்திரன் முதலியவர்களுக்கெல்லாம் ஒரு ஆளும் திறன் இருக்கிறது. அந்த திறனும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலதான் ஏற்பட்டதே தவிர வேற எதுவும் கிடையாது. சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தவிர வேற யாரும் மோட்ச பிரதானி கிடையாது. அவள்லாம் அந்தந்த பலத்தை ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சதுன்னு சூரியன் ஆரோக்கியத்தை கொடுப்பேன். அதே மாதிரி ஹுதாசனும் அக்னி பகவான் அர்த்தத்தை பணத்தை கொடுக்கலாம். ஈஸ்வரன் இடத்துல இருந்து ஞானத்தை சம்பாதிக்கலாம். மோட்சத்தை எம்பெருமான் இடத்துல ஜனமோட்சமிச்சே ஜனார்த்தனாத்தன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இவெல்லாம் மீதி பேர்லாம் ஏகைக்க பலம் ஒவ்வொரு பலத்தை தான் கொடுக்குறவா. ஆனா ஸ்ரீமன் நாராயணனோ சர்வபலப்பிரதனாக எழுந்தருள் இருந்துருக்க. அப்படி எம்பெருமானுடைய ஒரு விசேஷத்தை சொல்லி அவர்களுக்கும் பிரம்மா, ருத்ரன், இந்திரன் முதலியவர்களுக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுத்தது நீர்தான், உம்முடைய அனுகிரகத்தினாலதான் ஏற்பட்டது என்பதாக சொல்ற. இப்படி எம்பெருமான பத்தி சொல்லச்சே அந்த ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறவெல்லாம் நித்திய சூரியகள்லாம் சதா பசியந்தி சூரியன்னு சொல்லி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் உம்மை சேவிச்சுட்டு இருந்துருக்கா. அதுல வரைச்சே அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே உமக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர்களாக இருந்துருக்கான்னு சொல்ற. அங்க ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறவன் நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவைன்னு சொல்லிட்டு அடியேன் அடியேன் அடியேன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இப்படி ஸ்ரீவைகுண்டத்துல இருந்துருக்கா. இப்படி எம்பெருமானுடைய ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தருள் இருக்கிறது. எம்பெருமானுடைய குண விசேஷங்கள் எல்லாத்தையும் சொல்றது. ஒன்னிடத்துல அந்த ஸ்ரீவைகுண்டத்துல இருக்க ரஜஸ்தமஸ்ன்றது துளிக்கூட கலசாத சுத்த சத்துவமாக இருந்துருக்கான். சுவாமாமனந்தி பரமேஸ்வரம் ஈஸ்வரானாம். நீர்தான் எல்லா லோகத்துல ஈஸ்வரன் சொல்லிக்கிறவாள் இருக்காளு. அவளுக்கெல்லாம் பரமேஸ்வரனாக இருந்துருக்கிறவர். லோகத்துல இருக்க எல்லாருக்கும் ரட்சணம்ன்றது ரட்சா துதீட்சண தேவ யதோகிலன்னு உலகம் முழுவதுக்கும் ரட்சணம்ன்றது உம்மாலதான் ஏற்படுறதே தவிர வேற ஏற்படுறது கிடையாது அப்படின்னு சொல்ற. எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஞானபலீஸ்வரி வீரிய தேஜஸோட மாத்திரமில்ல, எம்பெருமானுக்கு அந்த மாதுரியம், யௌவனம், காம்பீரியம் இப்படிப்பட்ட இந்த குணங்கள்லாம் இருந்துருக்க. அந்த குணங்கள் எல்லாமே ஒரு அனவதிகமாக இவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்துருக்குன்னு சொல்றார். அதே மாதிரி சயகோ மானுஷ ஆனந்தகான்னு சொல்லிட்டு இந்த ஆனந்தத்தை ஒரு வரையறை இட்டு சொல்லிட்டு வரச்சே கடைசியில பிரம்மானந்தம்னு வரச்சே இதுக்கு வரையறை இட முடியாதுன்னு சொல்லக்கூடியதான அந்த பிரம்மானந்தத்தை அடையக்கூடிய ஸ்தலமாக இருக்கிறது ஸ்ரீவைகுண்டம் தான் என்பதாக சொல்றது. எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம்ன்றது அபர்யநியோஜ்யம். சில பேருக்கு எல்லாருக்கும் இருக்கலாம். ஆனா அதை கேள்வி கேட்டாலும்னாக்கா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலை வரும். ஆனா உம்முடைய ஒரு ஐஸ்வர்யம்ன்றது இருந்துருக்க ஆளுமை என்பது அபர்யநியோஜ்யம். யாராலையும் ஏன் எதுக்காக என்று கேள்வி கேட்கவே முடியாது. இது ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்து ஜட்டாயு என்ன கர்மயோகம் பண்ணித்தா, ஞானயோகம் பண்ணித்தா, பக்தி யோகம் பண்ணித்தா, என்ன பண்ணிட்டு அங்க வரைச்சு அவருக்கு போய் மோட்சம் கொடுத்திருக்காரு. பக்தியா பிரபத்தியா பக்தியினாலையும் பிரபத்தியினாலையும் மட்டுமே மோட்சத்தை அடைய முடியும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கச்சே ஜட்டாயுக்கு எப்படி கொடுத்தாருன்னா பெருமாள் எப்படி மோட்சம் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டா அது பெருமாளை தான் கேட்கணுமே தவிர வேற யாரையும் கேட்க முடியாது. அவர் என்ன பண்ணினதா, சரணாகதி பண்ணதுதான் நினைச்சிருந்தாரா, இல்ல பக்தி யோகம் பண்ணிட்டுதான் நினைச்சிருந்தாரா, என்ன பண்ணிட்டேன்னு அவர் தான் சொல்ல முடியுமே தவிர அவரை யாரும் கேள்வி கேட்க முடியதாக எழுந்தருள் இருந்திருக்கார் என்பதாக. இப்போ இந்த ஜந்துவா தன்னை அப்படியே ஆழ்வான் அப்படியே கதற தன்னை பத்தி சொல்லச்சே பாப்பைர் அநாதிபவ சம்பவ வாசனோத்தைஹி
துக்கேஷு எக்கலும் விமங்சதி ஹந்த ஜந்து. இந்த சப்தம் எல்லாம் பார்க்கணும். அங்கெங்கெல்லாம் வியாக்கரணத்துல பார்த்தோம்னாக்கா வாசவாளுக்கெல்லாம் ரொம்ப மிமங்சத்தின்னு எல்லாம் ஒரு சப்தத்தெல்லாம் போடுறேன். தங் கேவலம்னு கிருபையைவ சமுத்தரிஷ்யன்னு துஷ்கிருத்திய நன்னு நிஷ்கிருதி மாத்த சாஸ்திரைகின்ன. இந்த எவ்வளவு இதுக்கு அனுபவித்தும் அகௌகம்னாலும் ஆகாமி காலா பிரசமித்தும் அசேஷம் நிஷ்கிரியாபிர்னு அசக்கியம்னு நாம பண்ணின பாப்பத்தை போக்கடிக்கணும்னா அனுபவிச்சுதான் போக்கடிக்கணும். இல்ல அனுபவிச்சு போக்கடிக்கணும் அதுக்கு நமக்கு இருக்கிற காலம் போறாது. இல்ல எதனா நிஷ்கிரிய அதுக்கு உண்டான சாந்தி பண்ணிட்டு எதனா போய்க்கலாம்னா அதுக்கும் முடியாதபடியா இருக்குண்ணா. அப்ப எப்படி நம்மளுடைய பாப்பெல்லாம் போகும்னா பயமிதி ஹிதயத்தான் ஸ்ரீகிருத ஸ்ரீனிவாசான்னு சொல்லிட்டு அந்த எம்பெருமானுடைய பரம கிருப்பை ஒண்ணுனாலதான் இதெல்லாம் போக முடியும்னு இதை ஆழ்வானுடைய சீசுக்தி அப்படியே சுவாமி தேசிகன் தயாசதகத்துல கொண்டு வந்திருக்க. ஆகையால இப்படி எத் பிரம்ம கல்பனீதானுபவேப்யநாசியம் தத்கல்பிஷம் சிருஜதி ஜந்துரிஹணார்த்தேன. இப்ப தப்பு காரியம் பண்றதுக்கு ரொம்ப நாழியவே ஆகாது. இந்த எத்தனையோ பிரம்மமானத்துல 10,000 வருஷம் நரக்கத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு பாபத்தை தத்கில்பிஷம் சிருஜதி ஜந்துரிஷணார்த்தேன அரக்ஷணத்துல அந்த பாப்பத்தை அவ்வளவு பெரிய பாப்பத்தை பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஜென்மத்திலையும் இப்படி ஒரு அபராதமாக பண்ணிட்டு இருக்கிற எங்களுடைய அபராதங்களையே பண்ணிட்டு இருக்கிற எங்களையும் சாமியஸ்யகோ நீர் மன்னிக்கிறீர் அப்படின்னா அப்ப எப்படி, அதாவது இனிமேல் அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்துட்டோம்னாக்க அப்ப நீர் நமக்கு எல்லாரையும் அனுபவிக்கிறேன் மன்னிக்கிறேன்றது இருக்க. உம்முடைய சாந்தின்ற குணத்தை என்னன்னு தான் நான் சொல்றதுன்னு அந்த எம்பெருமானுடைய சாந்தி குணத்தை உற்சாகம் ரொம்ப ஸ்தோத்திரம் பண்றேன். அதே மாதிரி எம்பெருமானுடைய ஒவ்வொரு குணத்தையும் விசேஷமாக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஈதிருஷ ஈயானுச்சிவாப்பிஜானு தம் வைனத்தை சமம பியூரீகரோஷின்னு தன்னை பத்தி கூட தெரிஞ்சுக்காதவன் இப்படி எல்லாம், அதாவது என்னென்ன மாதிரி தப்பு பண்ணான்னு சொல்ல முடியாத குற்றம் பண்ணவனாக இருந்தவனுக்கு கூட அந்த வைனத்தை எனக்கு சமமான ஒரு போகத்தை கொடுத்து அவனுக்கு அவரை போற அந்தங்க பரிஜனமாக அவனையும் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு சொன்னா இதை காட்டிலும் வேற என்ன விசேஷம் என்பதாக சொல்றார். அதுக்கப்புறமா பெருமாளுடைய திருமேனிய திவ்யமங்கல விக்கிரகத்தை மங்களாசாசனம் பண்றேன். நீலாஞ்சனாத்ரி நிபம் உன்னதம் ஆயதாட்சம் ஆஜானு ஜைத்திர புஜம் ஆயத கர்ணபாசம் ஸ்ரீவத்சலக்ஷணம் உதார கபீரநாபம் பச்சேம தேவ சரதச்சதம் ஈதிருஷம் சுவாமி. இப்படிப்பட்ட எம்பெருமான பச்சேம சரதச்சதம்னு சொல்றது, சரதச்சதம்னு இது ஏதோ 100 வருஷம் தான்றதுக்கு அர்த்தம் இல்லை. எல்லா சமயத்திலையும் சேவிச்சுட்டு இருக்கணும். பல்லாண்டாக அந்த திவ்யமங்கல விக்கிரக தரிசனம் நமக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்றார். அதுக்கப்புறமா அந்த திவ்யமங்கலம் பீதாம்பரத்தை சாத்தின்னு இருக்கிறது. அம்போர்காட்சம் அரவிந்த நிபாங்கிரி யுக்மன்னு கண்பாதம் கை கமலம்னு சொல்லி எல்லாமே பெருமாளுடைய திருவடி, பெருமாளுடைய திருக்கைகள், பெருமாளுடைய திருமுக மண்டலம் எல்லாமே தாமர புஷ்பமாக இருந்திருக்கிறது என்பதாக சொல்லி ஆழ்வார் பாணிபாத வதனேட்சண சப்தை அம்புஜான் அபதிஷன் வரதத்துவம்னு அந்த எம்பெருமான சொல்லி எம்பெருமானுடைய ஒரு கட்டாட்சம் பூவிபுவேன மிருதுசீதள விலோகிதேன மந்தஸ்மிதேன மதுராட்சர யாச்ச வாச்சார்னு இந்த ஸ்லோகங்கள்லாம் பார்த்தோம்னா திருப்பி சொல்லிட்டே இருக்கணும் போல இருந்துருக்கு. ஒரு புன்முறுவல், ஒரு புருவ நெறிப்பு, இதனால பெருமாள் அங்க சேவை குண்டத்துல இருக்கிற நித்தியசூரிகளுக்கும் முக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்றேன் இந்த கைங்கரியம் பண்றதுக்கு. இப்படிப்பட்ட ஒரு புன்முறுவலும் அந்த புருவ நெறிப்பும் கொண்டு அவங்களுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு அந்தரங்கமான கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியத்தை எனக்கு எப்ப கொடுக்க போற, உம்முடைய திருவடி தாமரைகளை என் சிரசுல எப்ப நீ வைக்கும்படியாக ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்க போறது என்பதை பூயோபிஷேட்சதி கதானு சிரோமதியம்னு சொல்ற. இப்படி அந்த எம்பெருமானுடைய திருவடியை ஸ்தோத்திரம் பண்றேன். இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பிராட்டிய பத்தி விசேஷமாக சில ஸ்லோகங்கள்ல ஸ்ரீவத்ச விசேஷமாக ஸ்தோத்திரம் பண்றேன். எம்பெருமானுடைய திவ்யாயுதங்கள், பூஷணங்கள், இப்படி எம்பெருமானுடைய எல்லா விஷயங்களையும் அங்க ஸ்தோத்திரம் பண்ணி தான் நிறம் பெற்றுகிறார். கைங்கரிய நித்திய நிரதைகி பவதேக போகைகி நித்தியர் அனுட்சண நவீன ரசார்த்த பாவைகி நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவைகி மத்தைவதைகி பரிஜனைஸ்தவ சங்கசீயர்னு அந்த நித்தியசூரிகளோடையும் முக்தர்களோடையும் சேர்ந்து
இந்த பரம புருஷார்த்தமாக இருக்கிற கைங்கரியத்தை பண்ணும்படியான பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும்னு சொல்ற. அதுக்கப்புறமா தாயாருடைய விசேஷத்தை சொல்ற. யாவை துவயா பியுததி மந்தன யத்ன லப்யான்னு சொல்லி அலைகடலை கடைந்தடைத்த அம்மான் தன்னைன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணின பிரகாரத்துக்கு சமுத்திர மதனம் பண்ணியும் சமுத்திரத்துல அணை கட்டியும் பெற்றவராக இருந்திருக்கிற அந்த பிராட்டியினுடைய மகிமைய ஸ்தோத்திரம் பண்ற. பூமி பிராட்டியினுடைய மகிமை, நீலாதேவியினுடைய மகிமை, இதெல்லாத்தையும் விசேஷமாக சொல்லிட்டு எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அத்யுத்தமான பாவீர் அனுட்சணம் அபூர்வ ரசானுவித்தைஹி அத்யத்புதைஹி அபிநவைரபிநந்திய தேவீஹி பிருத்யான் யதோச்சித பரிஸ்திதினோ யதார்ஹம் சம்பாவயந்தம் அபிதோ பகவான் பவேயம்னு நீர் இட்ட வழக்காக உம்முடைய கைங்கரியம் பண்ணுங்கடு பரிஜனங்கள்ல நானும் ஒத்தனாக இருக்கணும். இத்தனை நாள் வரைக்கும் நான் இதை இழந்து இருந்திருக்கேன். ஹந்த ஹந்த ஹதகோஸ்மி கலோஸ்மின்னு தன்னை தானே அவர் ரொம்ப ரொம்ப நொந்து கொள்கிறார். இப்படி எனக்கு உம்மை பத்தி இத்தனை நாள் நினைக்கிறதுக்கு கூட ஒரு நிலையில்லாத போயிட்டு இப்படி ஒரு அதிநீச்சனாக நான் இருந்துட்டு இருக்கேன்னு தன்னை தானே ஒரு தன்னுடைய நைச்சானுசந்தானம் பண்ணிண்டு அந்த எம்பெருமானுடைய குணத்துல ஈடுபட்டு இருந்துருக்கவர் அவர். அப்ப எனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு நீர் ஒருத்தர் தான் முடியும், வேற யாரும் முடியாது. நான் இந்த லோகத்துல எம்பெருமானுக்கு ஏற்பட்டதாக இருந்துருக்கிற குணங்கள் எல்லாவற்றுக்கும் அதுக்கெல்லாம் வெளிப்பாடு வரணும்னா என்னிடத்துல பிரயோகம் பண்ணு. கிம் பூயசா பிரலபித்தேன எதேவ கிஞ்சித் பாபாக்வம் அல்பம் உருவா ததசேஷமேஷ ஜானன்னவா சதசகஸ்திர பரார்த்த கிருத்வா யோ காரிஷம் ஏனம் அகத்தின் கிருப்பையா க்ஷமஸ்வ. தெரிஞ்சோ தெரியாதையோ எத்தனையோ பாப்பங்களை நான் பண்ணிருக்கேன். இன்னி தினத்துல புகழென்றல்ல அப்படியே உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனேன்னு உன் எதிர வந்து நின்றிருக்கேன். என்னுடைய பாப்பங்கள் எல்லாத்தையும் க்ஷமிச்சுண்டு எனக்கு அனுகிரகம் பண்ணணும் என்பதாக சொல்ற. அந்த பிறப்பிலேயே பெருமாளுடைய கட்டாட்சம் இருக்கிறவா தான் சமயம் மோட்சார்த்த ஜாயமானம் புருஷம் எம்பசேன் மதுசூதனகான்னு சொல்லி அந்த பிறப்பிலேயே பெருமாளுடைய கட்டாட்சம் பெற்றவர்கள் தான் சவை மோட்சார்த்த மோட்சத்தை பத்தி நினைக்கிறவராக இருந்துருக்க. நான் நினைக்கிறேன் உன்னுடைய கட்டாட்சத்தை பெற்றவனாக நான் இருந்துருக்கேன். அதனாலதான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஆகையால மறுபடியும் உம்முடைய கட்டாட்சம் எனக்கு ஏற்பட்டு நான் உண்மையே எப்பவும் நினைக்கும்படியான ஒரு பாக்கியத்தை பண்ணணும். இத்தனை நாள் வரைக்கும் காமம் குரோதம் இவைகளாலே நான் சூழப்பட்டவனாக இருந்து வேற வேற துர்மார்க்கத்துல போனவனாக ஆயிட்டேன். இனி அந்த காம குரோதங்கள்லாம் என்னிடத்துல ஒரு கிட்டையே வராதபடி பண்ணணும் என்றதெல்லாம் பிரார்த்தனை பண்ற. இதுக்கப்புறமா கடைசியில அனுத்தமும் பாத்திரம் தயாயாகன்னு உன்னுடைய தயைக்கு நான் தான் உத்தரமானோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏதேனவை சுவிதித்தம் பத மாமகீனம் தௌராத்மம் அப்பிரதிவிதேயம் அபாரம் ஈஷ சம்மூர்ஷதோப்யபதமஸ்மி எதஸ்வதீய நிசீம பூம கருணாமிருத வீச்சிவாயோகன்னு அளவிட முடியாததாக இருந்திருக்கிற உங்களுடைய கருணைக்கு அதனுடைய அலைக்கு அதனுடைய திவலைக்கு பாத்திரமாக ஆறவன் நான் தான் என்பதாக தன்னை சொல்லி அதுக்கு மேல தனக்கு இப்ப ஒரு சாஸ்திரம் ஒரு வியாஜ மாத்திரத்தினாலதான் பெருமாள் அனுகிரகம் பண்றேன்னா அந்த சாஸ்திரிய விதியை பின்பற்றினாதான் அவருக்கு மோட்சம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அந்த சாஸ்திரிய விதி என்னவோ அதை நானும் பின்பற்றும்படியான அந்த புத்தியும் நீர் எனக்கு கொடுத்து அனுகிரகம் பண்ணணும் என்பதாக இந்த ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தை ஆழ்வான் தலை கட்டுகிறார். இந்த ஆழ்வான் விஷயமாக கடைசியில ஒரு ஸ்லோகம் வியக்தி குர்வன் நிகம சிரசாம் அர்த்தம் அந்தர்நிகூடம் ஸ்ரீவைகுண்டஸ்தவமக்ருதயः ஸ்ரேயசே சஜ்ஜனானாம் கூராதீசம் குருதரதயா துக்த சிந்தும் தமிழே ஸ்ரீவத்சாங்கம் ஸ்ருதிமத குருச்சாத்திர சீலைகதாம. இது அவருடைய தனியன் மாதிரி. இதுல மாத்திரம் ஆழ்வான ஸ்தோத்திரம் பண்ணும்படியான ஆழ்வான் விஷயமான ஒரு ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிற வழக்கம். நிகம்சிரசாம் அந்தர் நிகூடம் வேதாந்தங்கள்ல பொதிந்திருக்கிற அர்த்தம் இருக்க அத வியக்தி குர்வன் அதாவது அந்த எம்பெருமான வெளிப்படுத்துவதாக இருந்திருக்கு. சஜ்ஜனானாம் ஸ்ரேயசே அந்த சரணாகதர்களுடைய ஸ்ரேயஸுக்கு இந்த லோகத்துல பரலோகத்துல உள்ள நன்மையை அடைவதற்காக இந்த ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தை ஆழ்வான் அருளி செய்தார்.
அப்படி வேதங்கள்ல சித்தமாக சொல்லப்பட்டதாக இருக்கிற ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள ஒரு லட்சணம், அந்த ஆச்சாரிய சிஷ்ய லட்சணம் அதாவது சிஷ்யன் ஆச்சாரியனிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதை நடாத்தி காண்பித்தவர் ஆழ்வான். அத சொல்லி அப்படிப்பட்ட அந்த ஆழ்வானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு சொல்லி அந்த ஆழ்வான ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்லி இந்த ஸ்லோகம் மூலமாக தலை கட்டுகிறார். இப்படி ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்தை இது நாள் வரைக்கும் உங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப ரொம்ப தன்யனாகிறேன். பரம சந்தோஷத்தை அடைகிறோம். ஆழ்வானுடைய சீசோக்தியை சேவிக்கிறதுக்கு இது ஒரு வியாஜமாக ஆச்சு, அனுபவிப்பதற்கு ஒரு வியாஜமாக ஆச்சு. இந்த விதத்துல வீரவல்லி ரகுநாதாச்சார சுவாமிக்கும் மற்றும் பாகவதர்கள் அனைவருக்கும் என்னுடைய தன்யவாதங்களை சொல்லி ஆழ்வானுடைய அனுகிரகமும் அவர் மூலமாக தேவப்பெருமாளுடைய அனுகிரகமும் எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.